ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பிளான்ட் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிட்ட பிளான்ட் தான் இந்த கேக்டஸ். இந்த கேக்டஸ்லேயே மெனி வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட முள்ளை பார்த்தாலே தெரியும், கொக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்களா, முள்ளாக இருக்குது, இது இன்னொரு வெரைட்டிங்க. இதை வந்து டெசர்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இதோட பாட், இதுக்கு எந்த மாதிரி பாட் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் பாட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். ஹோல் இருக்க பாட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பாட்டும் தேவையில்லை, ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி மீடியமான ஒரு பாட் சூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த பாட் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இதோட சாயில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சாண்டில் இது வளரும் அப்படின்பாங்க. நம்ம நார்மலாக நம்ம செடி நடும்போது என்னென்ன பண்ணுவோம், கொக்கோபீட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபெர்டிலைசர்ஸ் போடுவோம், அதுக்கப்புறமா சாண்ட் எடுத்து போடுறோம். அந்த மாதிரி பண்ணாலே போதுங்க, இந்த பிளான்ட் நல்லாவே வளரும். இல்லை சாண்டில் தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாண்ட்லேயே வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டரிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் செக் பண்ணணும், சரியா? அது மாதிரி தண்ணி விடும்போது இதோட மேலே ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. இதோட சைடில் பார்த்தீங்களா, இப்படி தான் ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக இப்படி தாங்க ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கையாலே செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு வந்து சாண்டில் குத்தி பார்த்து இதில் வெட்டாக இருக்கா ட்ரையாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, ரோட் ஆயிரும், நம்ம கேக்டஸ் ரோட் ஆயிரும். ஸோ மாய்ஸ்டர் செக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இங்கே இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இதுக்கு வந்து அதிக தண்ணி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதோட பாடி வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தேவையான அளவு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் இதோட மேலே நம்ம தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதுக்கப்புறமா என்னென்னா சன்லைட். இது வந்து இன்டோர் பிளான்ட்டா அவுட்டோர் பிளான்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட் அப்படின்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அவுட்டோர் பிளான்ட் அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறனாலே சில பிரச்சனைகள் வருது. ஸோ பால்கனியில் வச்சு வளர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்டோர் பிளான்ட்டாக கூட வச்சுக்கலாம். பட் இதுக்கு சன்லைட் தேவைப்படும், எப்போவுமே இன்டோராக வச்சுக்கவும் கூடாது. ஸோ சன்லைட்டும் இதுக்கு வேணும். இதுக்கு சில டிசீஸ்லாம் வரும். ஸோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்னா, இதோட மேலேயே டிப்ஸ் எல்லாமே ரெட் கலரில் ஆகிரும். அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா, இதுக்கு ஓவர் சன்லைட் வந்துருச்சு, அதனால தான் ரெட் கலரில் ஆகுது. இன்னொன்று, இதோட பாடி என்ன ஆகும்னா ரோட் ஆகும், அப்போது சாஃப்ட் ஆகும். ஸோ வாட்டர் கம்மியாக விடணும், இதுதாங்க. இதோட சின்ன சின்ன பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன பட்ஸ் வந்தோடனே ப்ரொபகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொபகேஷனுக்காக அக்டோபர் டு ஃபெப்ரவரி மந்தை நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து வெட்டான ஒரு டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரொபகேஷன் பண்ணக்கூடாது. மற்ற மாதிரி நேரங்களில் ப்ரொபகேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா வருவாங்க. அதுக்கப்புறமா 2 to 3 இயர்ஸில் இதுக்கு ஃப்ளவர் வரும். ஸோ வாங்கும்போதே கொஞ்சம் மெச்சோர்டான ஒரு பிளான்ட் கேக்டஸாக வாங்கிக்கோங்க. ஸோ ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.